உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தாயைச் சிறந்த கோவிலும் இல்லை, அம்மாவை போன்ற முதலமைச்சர் அகிலத்தில் இல்லை என தமிழக மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை போற்றி புகழ்கின்றனர். உலகின் ஒப்பற்ற பொருளாக விளங்குகின்ற புகழுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆளும் தமிழகத்தில் பிறத்தல் பெரிது, அதனினும் பெரிது அம்மாவின் ஆட்சியின் கீழ் வாழ்தல் பெரிது என பல்வேறு நலத்திட்டங்களை பெற்று பயனடைந்து வரும் பயனாளிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் அன்பை கண்டு அகமகிழ்ந்து அன்றாடம் வணங்கும் கடவுளாக பிரதிமைத்து போற்றுகின்றனர். கிராமங்கள் நகரங்களாக உருமாற வேண்டும் என்ற உன்னத நோக்கில் தேசிய அளவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் குக்கிராமங்களை வளர்ச்சி அலகாக கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தாய் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு சிறப்புற செயல்படுத்தப்படுவதால் கிராமச்சாலைகள் சூரிய ஒளியை விஞ்சிய வெளிச்சத்தில் இரவை பகலாக்கி இருளை விலக்கி இருக்கின்றன. நீரின்றி அமையாது உலகு, குடிநீரின்றி இருக்கலாகாது தமிழகம் என்ற உயரிய எண்ணத்தில் கூட்டு குடிநீர் திட்டம் முதல் பல்வேறு குடிநீர் திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். கிராமங்களின் அடிப்படை தேவையான குடிநீரை அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கச் செய்வதற்காக தாய் திட்டத்தின் கீழ் குடிநீர் தொட்டிகளை அமைத்து குழாய்கள் வாயிலாக குடிநீர் விநியோகத்தை சிறப்புற மேற்கொண்டது உள்ளிட்ட எண்ணற்ற கணக்கற்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தயாள உள்ளம் கண்டு தரணியில் வாழும் தகையோர் அனைவரும் தலைதாழ்த்தி வாழ்த்துகின்றனர். கிராமங்களை நகரங்களுடன் இணைப்பதால் பொருளாதாரத்தோடு சமூகமும் மேம்பாடடையும் என்பதால் கிராமப்புறங்களில் சாலைகளை ஏற்படுத்தி மக்கள் வாழும் காலங்களில் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர புதிய முன்னோடி திட்டங்களையும் பொதுமக்களின் சிரமங்களை குறைப்பதற்காக ஆண்டுக்காண்டு புதிய பொது விநியோக கடைகளையும் உருவாக்கி விவசாயிகள் நெற்கதிர்களை பிரித்தெடுக்க வசதியாக கதிரடிக்கும் களங்கள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். தமிழகத்தில் குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னிருந்தே கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தாயுள்ளத்துடன் வளைகாப்பு நடத்தி சிசு பிறந்ததும் அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கி அங்கன்வாடியில் ஊட்டச்சத்தும் பள்ளிக் கல்வியில் விலையின்றி புத்தகப்பை உள்ளிட்ட கல்வி உபகரண பொருட்களை தந்து மேல்நிலை கல்வியில் விலையில்லா மிதிவண்டிகளும் மடிக்கணினிகளும் அளித்து திருமணத்திற்கென தாலிக்கு தங்கமும் நிதி உதவியும் பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக விலையில்லா அரிசியும் வழங்கி மகளிரின் பணிச்சுமையை குறைக்க விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகள், நோய்களிலிருந்து மக்களை காக்க முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், வயோதிகத்திலும் வளமுடன் வாழ ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற கணக்கற்ற திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறார். மனிதன் மரணித்த பின் ஆன்மா சாந்தி பெற நல்லடக்கம் செய்ய இடுகாடுகளையும் தகனம் செய்ய சுடுகாடுகளையும் இறுதிச் சடங்கு மேற்கொள்ள ஏதுவாக தரமிக்க சாலைகளையும் தாய் திட்டத்தின் கீழ் அமைத்து மக்களின் மனங்களில் மதிப்புமிகு மாண்புமிகு அம்மாவாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போற்றப்படுகிறார். தாய் திட்டத்தின் கீழ் குக்கிராமங்களை மேம்படுத்த செயல்படுத்தப்படும் குடிநீர் விநியோகம், தெரு விளக்குகள், சாலைகள், சுடுகாடு, இடுகாடு மற்றும் சாலை வசதிகள், அங்கன்வாடி மையம், பொது விநியோக கடைகள், சுய உதவிக்குழு கட்டடங்கள், கதிரடிக்கும் களங்கள், விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட பல்வேறு இதர பணிகள் குறித்த விவரங்களை விரிவாக அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. நகரங்களாக உருமாற்ற வேண்டும் என்ற சீரிய நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2011-12 ஆண்டில் 680 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தாய் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. 2012-13 ஆண்டு முதல் ஊரக குக்கிராமங்களில் தேவைப்படும் அடிப்படை உட்கட்டமைப்பை நிறைவு செய்வதில் உள்ள இடைவெளிகளை நிரப்பிடும் நோக்கில் தாய் திட்டத்திற்கான நிதியை 750 கோடி ரூபாயாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உயர்த்தினார். இத்தாய் திட்டம் குறித்த குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். அனைத்து குக்கிராமங்களுக்கும் சமமான நிதி ஆதாரம் வழங்கும் பொருட்டும் வள ஆதாரங்களை பகிர்ந்தளிப்பதில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை களையும் நோக்கிலும் குறைந்தபட்ச அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்து குக்கிராமங்களுக்கும் சென்றடையும் வகையிலும் ஒரு முன்னோடி திட்டமாக தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் எனும் புதிய திட்டம் 2011-12 ஆண்டு முதல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தேசிய அளவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் குக்கிராமங்களை வளர்ச்சி அழகாக கொண்டு முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. மொத்தமுள்ள 12,524 கிராம ஊராட்சிகளில் 79,394 குக்கிராமங்கள் உள்ள நிலையில் சராசரியாக ஒரு கிராம ஊராட்சியில் 7 குக்கிராமங்கள் உள்ளன. எனினும்
கிராம ஊராட்சியில் உள்ள குக்கிராமங்களின் எண்ணிக்கை மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபடுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஒரு கிராம ஊராட்சியில் சராசரியாக 37 குக்கிராமங்களும், விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கிராம ஊராட்சியில் சராசரியாக 3 குக்கிராமங்களும் உள்ளன. சம அளவிலான நிதி மற்றும் அடிப்படை வசதிகளை உருவாக்கும் நோக்கில் தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டத்தில் குக்கிராமங்கள் அடிப்படை அலகாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை நீங்களாக 31 மாவட்டங்களில் உள்ள சில கிராம ஊராட்சிகளில் மக்கள் தொகை 500க்கும் குறைவாகவும், சில ஊராட்சிகளில் மக்கள் தொகை 10,000த்திற்கு அதிகமாகவும் உள்ளன. நிதி ஒதுக்கீட்டிற்காக குக்கிராமங்களின் அடிப்படையில் கிராம ஊராட்சிகள் 5 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 5 குக்கிராமங்களுக்கும் கீழ் உள்ள கிராம ஊராட்சிகள் 6,241ஆகவும், 5 முதல் 15 குக்கிராமங்கள் அடங்கியுள்ள கிராம ஊராட்சிகள் 5,434ஆகவும், 16 முதல் 25 குக்கிராமங்கள் அடங்கியுள்ள கிராம ஊராட்சிகள் 637ஆகவும், 26 முதல் 50 குக்கிராமங்கள் அடங்கியுள்ள கிராம ஊராட்சிகள் 189ஆகவும், 50 குக்கிராமங்களுக்கும் மேலுள்ள கிராம ஊராட்சிகள் 23ஆகவும் உள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2011-12ஆம் ஆண்டில் 680 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தாய் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. 2012-13ஆம் ஆண்டு முதல் ஊரக குக்கிராமங்களில் தேவைப்படும் அடிப்படை உட்கட்டமைப்பை நிறைவு செய்வதில் உள்ள இடைவெளிகளை நிரப்பிடும் நோக்கில் தாய் திட்டத்திற்கான நிதியை 750 கோடி ரூபாயாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உயர்த்தினார். கூடுதல் நிதி ஒதுக்கீடான 70 கோடி ரூபாய் தாய் திட்ட கிராமங்கள் மற்றும் அவற்றிற்கு அருகிலுள்ள கிராம சாலைகளை மேம்படுத்த ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தாய் திட்டத்திற்கான மொத்த நிதி ஒதுக்கீட்டில் தோராயமாக 3 விழுக்காடு நிதி கணக்கெடுப்பு பணி, ஆயத்த நடவடிக்கை மேற்கொள்ளுதல், ஆவணப்படுத்துதல், பணிகளின் முன்னேற்றம் குறித்த கண்காணிப்பு மற்றும் பணியாளர்களை அமர்த்துதல் மற்றும் தாய் திட்டம் பற்றிய தகவல், கல்வி, தொடர்பு செலவுகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. குக்கிராமங்களை கண்டறிந்து அவற்றை முன்னேற்றுவதற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற திட்டக்கூறுகள் பற்றிய விவரங்கள் குறித்து விரிவாக இப்ப பார்க்கலாம். கிராம ஊராட்சியில் உள்ள குடியிருப்புகளில் தனிநபர் ஒருவருக்கு 40 லிட்டருக்கும் குறைவாக குடிநீர் விநியோகிக்கப்படும் குக்கிராமங்களை கண்டறிந்து அவற்றை மேம்படுத்தும் வகையில் சிறுமின் விசை இறைப்பான், குடிநீர் குழாய் விரிவாக்கம், தற்போதுள்ள தனி மின் விசை திட்டத்திற்கான நீர் ஆதாரத்தினை பெருக்குதல் போன்ற பணிகள் தேவையின் அடிப்படையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. 30 மீட்டர் இடைவெளியில் ஒரு மின்விளக்கு அமைத்தல் என்ற நோக்குடன் புதிய குக்கிராமங்கள், விரிவாக்க பகுதிகள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்புகள் மற்றும் இந்திரா நினைவு குடியிருப்பு வீடுகள் அடங்கிய குடியிருப்புகளில் தேவைக்கேற்ப புதிய தெரு விளக்குகள் அமைக்கப்படுகிறது. தெருவிளக்குகள் பற்றாக்குறையாக உள்ள இடங்களில் சூரிய சக்தி தெரு விளக்குகள் உட்பட கூடுதல் தெரு விளக்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இருபுறங்களிலும் குடியிருப்புகள் அதிகமாக உள்ள தெருக்கள், மழைக்காலங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கும் தெருக்கள் அல்லது சந்துகள், ஏற்கனவே சிமெண்ட் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்ட தெருக்களில் விடுபட்ட பகுதிகள் ஆகியன முன்னுரிமை அடிப்படையில் எடுக்கப்பட்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலைகள் அமைக்கப்படுகின்றன. அனைத்து பருவ காலங்களுக்கும் ஏற்ற வகையில் சாலைகள் அமைய வேண்டும் என்ற நோக்கில் பேருந்துகள் செல்லும் இணைப்புச் சாலைகள், கற்சாலைகளை தார் சாலைகளாக தரம் உயர்த்துதல், ஒரு கிராம ஊராட்சியில் 2 அல்லது அதற்கு மேல் உள்ள குக்கிராமங்களை இணைத்து சாலை அமைத்தல், மண் சாலைகள், சரளை சாலைகளை தரம் உயர்த்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒவ்வொரு சுடுகாடு இடுகாட்டிற்கும் அணுகு சாலைகள், சுற்றுச்சுவர், சுடுகாடு கொட்டகை, காத்திருப்பு கூடம், தண்ணீர் வசதி மற்றும் விளக்கு வசதிகள் தேவையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சாலை வசதி இல்லாத சுடுகாடு இடுகாட்டிற்கு முன்னுரிமை அடிப்படையில் அணுகு சாலை அமைக்கப்படுகிறது. தேவைப்படும் என கண்டறியப்பட்ட இடங்களில் கூடுதல் அத்தியாவசிய பணிகளான பொது விநியோக கடைகள், அங்கன்வாடிகள், சுய உதவிக்குழு கட்டடங்கள், கதிரடிக்கும் களம் மற்றும் விளையாட்டு மைதானம் போன்ற பணிகளும் அடிப்படை தேவைகள், கூடுதல் தேவைகள் தவிர பிற அத்தியாவசிய தேவைகளும் தாய் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றன. நாட்டிலேயே முதன்முறையாக குக்கிராம அளவில் தற்போதுள்ள வசதிகளை மதிப்பீடு செய்யவும், குக்கிராமங்களுக்கு தேவைப்படும் அடிப்படை வசதிகள் மற்றும் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றை நுண்ணிய அளவில் கண்டறியவும் விரிவாக கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு www.tnrd.gov.in வலைதளத்தில் புள்ளி விவரங்கள் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளன. இக்கணக்கெடுப்பு பணி அடிப்படை தேவைகளான குடிநீர் விநியோகம், தெருவிளக்குகள், சாலைகள் மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை குக்கிராம அளவில் கணக்கீடு செய்யும் அளவில் வடிவமைக்கப்பட்டதாகும்.
இதில் குக்கிராமம் குறித்த அடிப்படை விவரங்கள், குடிநீர் விநியோகத்திற்காக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், சிறுமின்விசை இறைப்பான்கள், தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகள், கைப்பம்புகள், தெரு விளக்குகள், தெருக்கள் மற்றும் சந்துகள், இடுகாடு மற்றும் சுடுகாடு, அனைத்து அரசு உள்ளாட்சி கட்டடங்கள், உள்ளாட்சி பள்ளி கட்டடங்கள், சிறு குளங்கள் மற்றும் ஊரணிகள், விளையாட்டு திடல்கள், பேருந்து நிலையங்கள், சந்தைகள், சுய உதவிக்குழு குறித்த விவரங்கள், கிராம ஊராட்சி மற்றும் ஒன்றிய சாலைகள் ஆகியவை அடங்கியுள்ளன. 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையில் 9511 கிராம ஊராட்சிகளில் உள்ள 71,126 குக்கிராமங்களில் விரிவான புள்ளி விவர கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் குறைந்தபட்ச அடிப்படை தேவைகள் மற்றும் இதர தேவைகள் ஆகியவை கண்டறியப்பட்டு தாய் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு ஏற்ப விரிவான திட்டம் செயல் வடிவமைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2011-12ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் எனும் தாய் திட்டம் தேசிய அளவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தின் குக்கிராமங்களை வளர்ச்சி அலகாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களின் செயலாக்கம் குறித்து விரிவாக பார்க்கலாம். தாய் திட்டம் 2011-12ஆம் ஆண்டு முதல் 2015-16ஆம் ஆண்டு வரை 5 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக 2011-12ஆம் ஆண்டில் 2020 கிராம ஊராட்சிகளைச் சேர்ந்த 25,335 குக்கிராமங்கள் தெரிவு செய்யப்பட்டு 680 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 2012-13ஆம் ஆண்டில் இத்திட்டம் 2,250 கிராம ஊராட்சிகளில் உள்ள 18,581 குக்கிராமங்களில் 750 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 2013-14ஆம் ஆண்டில் தாய் திட்டம் 2,500 கிராம ஊராட்சிகளில் உள்ள 15,115 குக்கிராமங்களில் 750 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 2014-15ஆம் ஆண்டில் தாய் திட்டம் 2,741 கிராம ஊராட்சிகளில் உள்ள 12,095 குக்கிராமங்களில் 750 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 2015-16ஆம் ஆண்டில் தாய் திட்டம் 3,013 கிராம ஊராட்சிகளில் உள்ள 8,268 குக்கிராமங்களில் 750 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2011-12ஆம் ஆண்டில் 7,754 குடிநீர் விநியோக பணிகளும் 21,590 தெரு விளக்குகளும் 14,780 சாலைகளும் 3,359 சுடுகாடு மற்றும் இடுகாடுகளும் அவற்றிற்கான 388 சாலை வசதிகளும் 54 அங்கன்வாடி மைய கட்டடங்களும் 57 பொது விநியோக கடைகளும் 14 சுய உதவி குழு கட்டடங்களும் 161 கதிரடிக்கும் களங்களும் 7 விளையாட்டு மைதானங்களும் 1,206 இதர பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2012-13ஆம் ஆண்டில் 11,367 குடிநீர் விநியோக பணிகளும் 21,998 தெரு விளக்குகளும் 8,327 சாலைகளும் 3,549 சுடுகாடு மற்றும் இடுகாடுகளும் அவற்றிற்கான 1,137 சாலை வசதிகளும் 26 அங்கன்வாடி மைய கட்டடங்களும் 17 பொது விநியோக கடைகளும் 5 சுய உதவிக்குழு கட்டடங்களும் 84 கதிரடிக்கும் களங்களும் 3 விளையாட்டு மைதானங்களும் 669 இதர பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2013-14ஆம் ஆண்டில் 12,133 குடிநீர் விநியோக பணிகளும் 23,335 தெரு விளக்குகளும் 8,324 சாலைகளும் 3,951 சுடுகாடு மற்றும் இடுகாடுகளும் அவற்றிற்கான 1,334 சாலை வசதிகளும் 9 அங்கன்வாடி மைய கட்டடங்களும் 18 பொது விநியோக கடைகளும் 3 சுய உதவிக்குழு கட்டடங்களும் 30 கதிரடிக்கும் களங்களும் 1 விளையாட்டு மைதானமும் 270 இதர பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2014-15ஆம் ஆண்டில் 11,462 குடிநீர் விநியோக பணிகளும் 21,224 தெருவிளக்குகளும் 7,737 சாலைகளும் 3,712 சுடுகாடு மற்றும் இடுகாடுகளும் அவற்றிற்கான 1,319 சாலை வசதிகளும் 8 அங்கன்வாடி மைய கட்டடங்களும் 9 பொது விநியோக கடைகளும் 1 சுய உதவி குழு கட்டடமும் 35 கதிரடிக்கும் களங்களும் 6 விளையாட்டு மைதானமும் 415 இதர பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2015-16ஆம் ஆண்டில் 8,078 குடிநீர் விநியோக பணிகளும் 15,730 தெரு விளக்குகளும் 8,937 சாலைகளும்
3375 சுடுகாடு மற்றும் இடுகாடுகளும் அவற்றிற்கான 1166 சாலை வசதிகளும் 10 அங்கன்வாடி மைய கட்டடங்களும் 16 பொது விநியோக கடைகளும் 8 சுய உதவிக்குழு கட்டடமும் 83 கதிரடிக்கும் களங்களும் 2431 இதர பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் எனும் தாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தி கிராமங்களை வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்கின்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அலுவலர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அம்மாவனுடைய ஆட்சி காலத்தில் தாய் திட்டத்தின் கீழ் நிதிகள் ஒதுக்கப்பட்டு தார் சாலை, சிமெண்ட் சாலை, மயான சாலை, மயானத்தை சுற்றி சுற்றுச்சுவர், தண்ணீர் தட்டுப்பாடும் இல்லாமல் நல்ல விதமாக முன்னேறி இருக்கிறது. எங்கள் ஊராட்சி மக்களின் சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாகப்பட்டினம் ஒன்றியத்தில் தெத்தி ஊராட்சியை தாய் திட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க 15 பேனால. அந்த தாய் திட்டத்தில் மெயினாக அத்தியாவசிய பணிகள், அடிப்படை வசதி எல்லாமே கிடச்சிருக்கு. அதில் என்ன சுடுகாடு, சாலை அமைப்பு, எரிக்கொட்டகை, அடக்கஸ்தலம், இந்த மாதிரி பைப்லைனு, ஓச்சிட்டு நீர்த்தொகு தொட்டி, அதனால் குடிநீர் நிறைவடைஞ்சிருச்சு. தெருவிளக்கு அமைச்சு இப்போ தெருவிளக்கு முழுமை அடைஞ்சிருச்சு. தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் இந்த ஊராட்சி மக்கள் சார்பாக நன்றி கணக்கு. கிராமப்புற சாலைகள் முன்னேற்றம், தெருவிளக்கு வசதிகள், அது மட்டுமல்லாமல் கிராமப்புற வசதிக்காக கழிவுநீர் வாய்க்கால்கள், கிராமப்புற தூய்மை, இப்படி தாய் திட்டத்தில் உள்ள கிராம வளர்ச்சிக்கான திட்டங்கள் பல. மணலூர் ஊராட்சியில் மலைப்பகுதி கிராமமாகும். இந்த பகுதியில் அடிப்படை வசதிகளாக சாலைகள் மற்றும் குடிநீர் வசதிகள், தெருவிளக்குகள் போன்ற வசதிகளை இந்த திட்டத்தின் மூலமாக செய்து முடித்து அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்பட்ட ஒரு நிறைவான சூழ்நிலையை அம்மா அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக பழுதடைந்த சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. விலங்குகளால் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருந்த மலை கிராம மக்கள் இன்று அம்மா அவருடைய சீரிய முயற்சியின் காரணமாக ஒளி வெள்ளத்தில் இரவு நேரங்களை எந்த விதமான பயமுமின்றி, அச்சமின்றி நடந்து தங்களது இல்லங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்ட ஒரு கிராமமாக மணலூர் ஊராட்சி திகழ்கிறது என்று தாய் திட்டம் மூலம் ரோடு, சுடுகாடு, அடிப்பம்பு எல்லாம் நல்ல முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. கிராமங்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளையும் கூடுதல் தேவைகளையும் உணர்ந்து கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக குடிநீர், சாலைகள், தெருவிளக்குகள், பொது விநியோக கடைகள், அங்கன்வாடி மையங்கள் உள்ளிட்ட பணிகளை நிறைவேற்றி தந்தமைக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்களும் பயனாளிகளும் உளமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நயினார்பத்து ஞான ஊராட்சி எங்களுடைய கிராம பஞ்சாயத்திற்காக தாய் திட்டத்தின் மூலம் சுமார் 40 லட்சம் ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து அதன் மூலமாக தெருவிளக்குகள், குடிதண்ணீர் வசதி, தெரு காங்கிரீட்டுகள் மற்றும் தார் சாலைகள், குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய தார் சாலைகளை செப்பனிடுவதற்காக தந்திருக்கார்கள். மேலும் மின்சாரத்தை சீர்படுத்துவதற்காக சோலார் லைட்டு அந்த திட்டத்தின் மூலம் பல ஊர்களுக்கு தந்துள்ளார்கள். அடிப்படை வசதியான தண்ணீர் வசதி, குடிதண்ணீர், அது மேல்நிலை நீர்நிலை தொட்டி மூலம் குடிதண்ணீர் வசதி மற்றும் சுடுகாடு, இடுகாடுகளுக்கு செல்லக்கூடிய பாதைகள் சீர் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நன்றி. எனது ஊர் ஞான ஊராட்சி கொக்கல்லாக ஊரை சேர்ந்தவன். அம்மா தாயுள்ளத்தோடு தந்த கனிவான திட்டம் தாய் திட்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி எங்கள் கிராம பஞ்சாயத்தில் குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, சுகாதார வசதி அனைத்தும் அம்மா திட்டத்தின் கீழ் தந்துள்ளார்கள். இது அம்மா தந்த தாய் திட்டத்தினால் மேல்நிலை குடிநீர் தொட்டி தொடங்கி தந்து நாங்கள் உள்ளூர்லேயே தண்ணீர் எடுப்பதற்கு வசதி செய்து தந்துள்ளார்கள். தாய் திட்டத்தினால் சுடுகாடுக்கு செல்வதற்கு சாலை வசதி செய்து தந்துள்ளார்கள். இதனால் கிராமம் மேம்பாடு அடைந்துள்ளது. இந்த தாய் திட்டத்தினால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமமும் மேம்பாடு அடைந்துள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தாய் திட்டத்தில் எங்கள் புலவுக்காளிபாளையம் ஊராட்சிக்கு 30,000 லிட்டர் கொள்ளளவுள்ள மேல் தண்ணீர் தொட்டி அமைச்சு கொடுத்தாங்க. அதனால் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1500 குடும்பங்கள் ரொம்ப பயனுள்ளதாக நாங்கள் அனுபவித்து வர்றோம். இந்த திட்டத்தை உருவாக்கி கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு புலவுக்காளிபாளையம் ஊராட்சியின் சார்பாக எங்களது நன்றியினை காணிக்கையாக்குகிறோம். நஞ்சகண்டமலைங்க. அது தாய் திட்டத்தில் இப்போ லைட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால் குழந்தைகள்லாம் போக்குவரத்துக்காக பைக்கிலே எதுவும் போகிறக்கு வரக்கு நல்லா கரெக்டாக நல்லா இருக்குதுங்க. அம்மாவோட தாய் திட்டத்தில் இந்த விளக்கு போட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
பாரியூர் போகிற ரோடுங்க, உருளை போகிற ரோடு, அது கள்ளிப்பட்டிக்கு போகிற சேர ரோடுங்க. அது இப்போ வந்து எங்களுக்கு அந்த ரோடு போட்டு கொடுத்ததுனால அம்மா திட்டத்தில் எங்களுக்கு வந்து அது ரொம்ப உதவியாக இருக்குது. எங்களுக்கு நன்றிங்க. தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் தாய் திட்டத்தை கொண்டாந்துங்க எங்களுக்கு வந்து 5 லட்சம் செலவில் வந்து சுடுகாடு கட்டி எந்த இதாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க. அம்மானுடைய தாய் திட்டத்தினால எங்களுக்கு இந்த ரோடு போட்டு கொடுத்து நம்ம சௌகரியமாக இருக்குது, போகிறக்கு வரக்கெல்லாம் நல்லா இருக்குது. தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நம்ம கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தாய் நலத்திட்டத்திற்காக எங்களுக்கு ஊராட்சிக்கு குடிநீர் வசதி, கால்வாய் வசதி செய்து கொடுத்த அம்மாவிற்கு மிகவும் நன்றி. குடிநீர் வசதி, ரோடு வசதி, சாக்கடை வசதி எல்லாம் செஞ்சு தந்துருக்காங்க. அம்மாவுக்கு நன்றி. எங்களுக்காக குடிநீர் வசதி, சாலை வசதி மற்றும் அடிப்படை வசதி செய்து வந்த இந்த முதலமைச்சர் அம்மாவுக்கு மிக மிக நன்றி. புதுசாக பம்பு போட்டு கொடுத்துருக்காங்க, 7 பம்பு போட்டிருக்காங்க எங்கள் கிராமத்தில் மட்டும். தண்ணி வசதி ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்குது, குடிநீர் குடிக்கிறதுக்கு நல்லாவும் இருக்குது. ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க, சுடுகாடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. தாய் திட்டத்தில் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி. அம்மா திட்டம் வந்ததுனால ரோடெல்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. 7-8 பம்பு வந்திருக்கு. அப்போ சுடுகாடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் அம்மாவுக்கு வந்து கோடான கோடி நன்றி தெரிவித்து கொடுக்குறோம். கிராமத்தில் மின் விளக்கு, மயான வசதி, தார் ரோடு, சிமெண்ட் ரோடு அம்மா தந்ததில் நல்லாயிருக்கு. அம்மாவுக்கு நன்றி. ஒரு கிராமமாக மணலூர் ஊராட்சி திகழ்கிறது. சோமதுரை சித்தூர் ஊராட்சியிலிருந்து பேசுகிறேன். தாய் திட்டத்தின் சார்பாக வந்து காங்கிரீட் ரோடுகள் போட்டு புதிய தார் சாலைகள் அமைத்து புதிய போர்கள் போட்டு பைப் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து நல்ல விதமாக செஞ்சு கொடுத்தாங்க. செஞ்சு கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசு தாய் திட்டத்தின் கீழ் குக்கிராமங்களை மேம்படுத்த செயல்படுத்தப்படும் குடிநீர் விநியோகம், தெரு விளக்குகள், சாலைகள், சுடுகாடு, இடுகாடு மற்றும் சாலை வசதிகள், அங்கன்வாடி மையம், பொது விநியோக கடைகள், சுய உதவிக்குழு கட்டடங்கள், கதிரடிக்கும் களங்கள், விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட பல்வேறு இதர பணிகள் குறித்த விவரங்களையும் கூடுதல் தகவல்களையும் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.